ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பார்த்தா சண்டே ஸ்பெஷல் தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ரெசிபி நோட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சு வெந்தயம் 2 ஸ்பூன், கடுகு 4 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. கரு விட்டுறாதீங்க. நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தக்காளி கழுவி தனியாக எடுத்து நான் வச்சுருக்கிறேன். அதை நல்லா கட் பண்ணி தண்ணியே இல்லாமல் கட் பண்ணி தனியாக வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி தக்காளி போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா மசித்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வேக வச்சுட்டு தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. புளி நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒன்று தாராளமாகவே போடலாம். கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. மூடி மட்டும் வைக்க வேண்டாம், இல்லைன்னா கெட்டு போயிடும். நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பூண்டு நச்சு வச்சுக்கிறோம். அதாவது தோலோடு நச்சு வச்சுக்கிறேன். அப்படியே போட்டு நல்லா வறுத்தலாம். கொஞ்சம் முழு பூண்டாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். அதை கொஞ்சம் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பின்னாடி நம்ம மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள் நல்லா போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. சிம்மில் வச்சு கிளறுங்க. கிளறி முடிச்சிருந்தா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம வெந்தயம், கடுகு போட்டு அரைச்சி வச்சுக்கிறத போட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சிம்மிலே கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு தோசைக்கு, இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குது. நல்லா ஆறின பின்னாடி ஒரு கண்டெய்னரில் போட்டு தண்ணி படாமல் வச்சிட்டோம்னா 6 மாதத்துக்கு நம்மளுக்கு கெடாமல் இருக்குது. இந்த மாதிரி தொக்கு ஐட்டம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.